மூணாவது, எங்கள் வீட்டுக்கு போனால் வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ளே போவேன். அதனால் என்ன ஏற்பட்டுச்சு, அல்லாஹ் கொடுத்தான் பரக்கத்தை. என் தலைமுறைகளில் பேரன் பேத்தி 10 தலைமுறை சும்மா இருந்து சாப்பிட்ற அளவுக்கு பணத்தை கொடுத்தான். 10 தலைமுறை, 100 வருஷம். இனி அடுத்தடுத்த தலைமுறை வாழுகிற காலம் வரையிலும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடலாம், உழைக்க வேண்டியதில்லை, சம்பாதிக்க வேண்டியதில்லை. அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹ் கொட்டினான். அப்போ எல்லாமே இருக்குது, நம்ம தான் மிஸ் பண்ணிடுறோம். வீட்டில் பரக்கத்து இல்லைங்கிறோம், கஷ்டமாக இருக்குங்கிறோம், வியாபாரம் நல்லாவே இல்லைங்கிறோம், கணவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, சரக்கு வரல, வியாபாரம் வரல, கடனாயிட்டு, ஒன்றுமே ஆகாது. வீட்டில் சலாம் சொல்லிட்டு போங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, சலாம் சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழையுண்டு. உங்கள் கணவருக்கு கற்றுக் கொடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லுங்க. உங்கள் வீடு பரக்கத்துக்குரிய வீடு. உங்கள் வீட்டில் வறுமை, தரித்திரம், ஏழ்மை, கடன் ஏற்படவே வராது. சொந்து போகணும் அதையெல்லாம் வாழ்க்கையில். இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். வீட்டுக்காரர் உள்ளே இருப்பார், அவர் கேட்பார், என்ன புதுசாக சலாம்லாம் வருதுன்ட்டு. புதுசாக என்ன சலாம் சொல்றியோ, இனி இதுதான் நடக்கும்னு சொல்லிடணும். இனிமே அப்படி தான் நீங்களும் வெளியில் போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ளே வரணும். வியாபாரம்லாம் பரக்கத்தாயிடும், வீட்டில் தரித்திரம்லாம் வராது, கடன் வராது, வறுமை வராது. சொல்லுங்கள் உங்கள் கணவருக்கு, சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, சொல்லுங்கள் உங்கள் உறவுகளுக்கு, சொல்லுங்கள் உங்கள் தோழிகளுக்கு.